ஆண்டவருக்கு பின் சென்று நடக்கிற அனுபவத்திலே உபதேசத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவத்திலே அநேகர் இராதபடிக்கு தங்களுக்கேற்றவைகளை ஏற்படுத்தி கொள்ளுகிற காரியத்தை குறித்து வசனம் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக உபதேசத்திற்கு அல்லது சத்திய வசனத்திற்கு இடம் கொடாதபடிக்கு ஒருவேளை இசை நடனம் என்ற காரியத்திலே சிலர் செயல்படுவதையும் அதை அநேகர் பின்பற்றி சத்தியத்தை விட்டு விலகி விடுகிற காட்சியையும் நாம் பார்க்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? ஒருவேளை சொல்லப்படுகிற சத்தியத்திற்கு நான் செவிசாய்க்கிற ஒரு நபராக காணப்படுகிறேனா, அல்லது என்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றும்படியாய் நான் எனக்கேற்றவர்களை தெரிந்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? கர்த்தருடைய